ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, சில்வர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா, அதோட டிமாண்ட் ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸாக இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் வந்து சார்ட்டில் அனலைஸ் பண்ணலாம். ஸோ டிமாண்ட் சப்ளை ஜோன் எங்கே, 1 டே டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது, 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது, விவேப் லெவல் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும், டிமாண்ட் சப்ளை ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது கிளியராக தெரியும். நம்ம 1 ஹவர் சார்ட்டில் பாருங்கள், 73ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. $70 வந்து லோவஸ்ட் சப்போர்ட்டு, 73 நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சப்போர்ட் லைனு. ஸோ $83 வந்து ரிமைன்ஸ் அஸ் எ ரெசிஸ்டன்ஸ். ஸோ $83 பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது இன்னும் ஜாஸ்தி போகும். ப்ளஸ் உங்களுக்கு விவேப் லைன் பார்த்திங்கன்னா $79 தான் வந்து விவேப் ரொம்ப முக்கியம். அதாவது நார்மல் ப்ரைஸு. ஸோ அதோட ஜாஸ்தி ட்ரேட் ஆகாத கம்மியாக இருக்கா பார்த்தா 79லே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ பீப்புள் ஆர் பிளானிங் டு பை, இன்வெஸ்ட் இன் மோர். அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணதாக பார்க்குறாங்க. ஸோ இது மேலே இருக்க சார்ட்டு. ஸோ நம்ம கீழே இருக்க சார்ட்டுமே பார்க்கலாம். கீழே இருக்கிறது சிவிடி, கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா. ஸோ கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டான்றது ஆஃப்டர் பையிங் செல்லிங் நடந்த அப்புறமா எவ்வளோ ரிமைனிங் இருக்குது, பையர்ஸ் ஜாஸ்தியாக இல்லை செல்லர்ஸ் டாமினேட்டான்னு ரொம்ப கிளியராக காட்டும். அந்த சிவிடி சார்ட்டு. ஸோ இந்த கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டாவில் பார்த்தோம்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இது 1 ஹவர் சார்ட்டில் தொட்டு இப்படி இருக்குது, டே டைம் சார்ட்டில் இன்னும் கிளியராக தெரியும். ஸோ கண்டினியூஸாக பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் $83 வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதை தாண்டி போகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் சிவிடி சார்ட்டில் எவ்வளோ நடந்துருக்குன்ட்டு. ஸோ இது வந்து டே டைம் ஃப்ரேம். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து நவம்பர்லேருந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ நவம்பரில் $48 புல்லிஷ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அப்புறமா பாருங்கள் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு மார்க்கெட். ஸோ $48 ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக மூவ் ஆகுது, இன்னமும் மூவ் ஆகும். ஸோ $83 2 வாட்டி ஹிட் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ 2 டைம் வாட்டியுமே ஹிட் ஆகிட்டு 83ல் மேலே போய் ட்ரேஸ் ஆகி கீழே வந்து மறுபடியும் மேலே போய் ஹிட் ஆகிறத விட்டு மறுபடியும் போச்சுன்னா இட் வில் ஃப்ளை. ஸோ நார்மலாக வந்து அதுதான் நடக்கும். இங்கே கீழே பாருங்கள் சிவிடி கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா சிவிடி சார்ட்டும் ஃபுல்லாக பையர்ஸ். ஸோ இந்த மாதிரி பையர்ஸ் ஃபுல்லாக டாமினன்ஸ் இருந்தாலே நமக்கு க்ளீனாக தெரியும் மார்க்கெட் வந்து ஃப்ளை ஆக போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் சார்ட்டை எல்லாம் ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக. ஸோ இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ கீப் பையிங் சில்வர். ஓகேவா?